ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்வின் மார்ஷியல் சோல் எபிசோட் 1 and 2 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும் காய்ஸ். வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு போரில் ரொம்பவே அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து பேசுகிறா, ஷோஃபன், நீ இந்த இப்போ நீ மட்டுமாவது உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொருத்தன் வந்து அவனோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கிற அவளோட சோலை வந்து எடுத்து அவளை மறைய வச்சிடுறான். அவன் போகும்போது நீ மட்டுமாவது உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் கண்ணிலேருந்து ஒரு மாதிரி ரெக்கல்ல ஒரு பவர் வர மாதிரியே வந்து இருக்கு. அங்கே இருக்கிற ஒரு டீமன் மாதிரி இருக்கிறவன் வந்து நம்ம ஹீரோட உடம்பு எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவையும் கொல்லணும், ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து செத்துட்டாங்க. இனி நம்ம ஹீரோ மட்டும்தான் உயிரோட இருக்கான். நம்ம ஹீரோ வந்து 1000 ஹேண்ட் அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு பவரை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோவையும் அந்த இடத்துல வந்து கொன்னுட்டான். நம்ம ஹீரோட பாடி மட்டும்தான் இருக்குது. இது வெறும் மோர்டல் பாடி தான். இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதையும் சேர்த்து இப்போ அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இது நீ யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒர்த்தே இல்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு கிளம்பும் போது திடீர்னு பின்னாடி பக்கம் ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து வருது. இது என்ன இது அப்படின்னு சொல்லி வந்து அவன் திரும்பி பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எல்லாமே வந்து எல்லா உலகத்துலேருந்து வந்து ஒன்றா வந்து சேர்ந்துட்டு இருக்கு. இது நடக்கவே கூடாது. இது உடனே நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருந்ததுன்னா இவ ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ இங்கே இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் பவர்ஸையும் கேதர் பண்ணி உன்னோட பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து செத்துட்டான், ஆனால் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ்னால திரும்ப வந்து அவன் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கான். இது என்ன இந்த பவர் வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, இது இப்படி ஆகக்கூடாது, இது இன்னைக்கு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த பவர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகி அவன் எல்லாம் யூஸ் பண்ண பேரியர் எல்லாமே வந்து உடஞ்சிருது. இது நடக்கக்கூடாது, இது எப்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி இவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோ வந்து நீ கீல் டவுன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அவனை கீழே ப்ரெஷர் மூலமாக வந்து கீழே தள்ளிட்டு இருக்கான். வெறும் இவன் மென்டல் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை வந்து கொன்னுட்டான். ஒரு வழியா இது எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ திடீர்னு வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி ஒரு பெரிய ஸ்டோன் மாதிரி வந்து விழுகுது. இது என்ன விதமான ஸ்டோனு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இந்த ஸ்டோன் பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்போ அதுலேருந்து ஒரு வாய்ஸ் வருது, நான் தான் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான இம்மார்டல் லார்டு அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட சோலை வந்து என்கிட்ட கொடுத்துரு, நீ என் கீழே வந்து அடிமையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து நீ சேஃபாக இருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யாராது அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனுக்குள்ளே வந்து கையோட்டு வந்து பார்க்குறான் யாருன்னு. அப்போ பார்த்தா இவன் தான் வந்து இவன் ஒரு டீமன். நீ ஒரு டீமனு, நீ வந்து என்ன வந்து காப்பாத்த பார்க்குறியா? நீ என்னோட சோல தானே எடுக்க ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். யார பார்த்து டீமன் சொன்ன? நான் வந்து இம்மார்டல் எம்பரர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நீ எனக்கு கீழ வந்து வேலை செஞ்சீன்னா வந்து உன்னோட சோல வந்து நான் வந்து உனக்கு திரும்ப குடுத்து உன்னோட பாடிய வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். நான் அது நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்து அவன் பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோவ வந்து அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அவன் பார்த்து அவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு பெரிய வந்து வெளிச்சமே வந்து வருது. அப்போ லின் ஃபேன் வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஹீரோட போன லைஃப்ல நடந்த எல்லாமே வந்து காமிக்கிறாங்க. உன்னோட சோல் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வந்து அதில் ஒரு வாய்ஸ் வந்து வருது. ஃபேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வருது. நம்ம ஹீரோ வந்து யாரடா கூப்பிடுறதுன்னு பார்த்தா என்னோட சிஸ்டரோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு பார்க்குறான். இங்கே என்னதான் நடக்குது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஷேடோ மாதிரியே இருக்குது. அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்து வந்து அந்த டீமன் வந்து சொல்லிட்டு இருக்கு, நீ வந்து இறந்துட்ட, இது உன்னோட உன்னோட கான்சியன்ஸ் தான். ஏன்னா வந்து ஒரு இறந்த பர்சனோட கான்சியன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து வெறும் பிளாக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த டீமனும் வந்து ஹீரோட கான்சியஸில் வந்து ட்ராப் ஆகிட்டான். இவன் வந்து கடலில் பார்த்து கத்திட்டு இருக்கான். எதுக்காக வந்து இந்த மாதிரி இறந்து போன மனுஷனோட உடம்புல பாடியோட வந்து எனக்கு கூட ஜாயின் பண்ணீங்க, இது எப்படி இதை என்னால் நம்பவே முடியல, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க இவன்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி வந்து கத்திட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோட சோலை வந்து யாரோ வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க இறந்ததுக்கப்புறம். அப்போ நம்ம யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோட தங்கச்சி தான். தங்கச்சியோட வாய்ஸ் தான் வந்து கேட்குறது. அவன் வந்து நம்ம ஷோஃபனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான், ஷோஃபன், நீ இல்லாமல் நான் வந்து எப்படி இருக்க போகிறேன், எல்லாமே வந்து நீ என்னை விட்டுட்டு போயிட்டீன்னா நீ மட்டும்தான் என் கூட இருந்த அப்படின்னு சொல்லி மட்டும் அவன் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த சைனீஸ் இந்த மாதிரி நாட்டிலலாம் வந்து இறந்தவங்களுக்கு ப்ரே பண்ணும்போது வந்து ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. அவளும் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே வந்து சொல்லிட்டு இருக்கான்,
நான் எப்பவுமே வந்து வந்து ட்ரிங்க் குடிக்கிறது தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனா இந்த டைம் வந்து இந்த ட்ரிங்க்ஸ வந்து எனக்கு குடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி மட்டும் அவ தூக்கி போட்டு அந்த பானைய வந்து உடைச்சிடுறா. இப்ப எனக்கு ரொம்பவே புடிச்ச என்னோட சிஸ்டர் இவ தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாஜாங் வந்து என்கிட்ட வந்து அட்வான்டேஜ் வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் அந்த மேரேஜுக்கு வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோட சிஸ்டர வந்து ஒருத்தன் வந்து மேரேஜ் பண்றதுக்காக வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கான். சரி நான் இப்போ ஒரு அந்த சீலைய வந்து மேரேஜ் சீலைய வந்து எரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் எரிச்சு இந்த இடத்துல தூக்கி வீசுற மாரி இருக்கு. ஒண்ணு டீமன் வந்து தூக்கி வீசாத நான் எரிஞ்சு போயிருவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லா வந்து இப்போ தீ பத்துன மாரி வந்து காமிக்கிறாங்க. இது எப்படி இது ஃபுல்லாவே வந்து எரிஞ்சிட்டு இருக்கே! இது என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ வந்து என்னோட பவர்ஸ யூஸ் பண்ணியே வந்து நான் திரும்ப வந்து உயிரோட வருவேன் அப்படின்னு சொல்லி, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் அந்த இடத்த சுத்தி வந்து பரப்பிட்டு இருக்கான். இது என்னதான் நடக்குது? இவ்ளோ பெரிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய வந்து இவன் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானே! நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு பார்க்குறான். ஏன்னா உயிரோட வந்துட்டான் அவன். அப்ப அவனோட சிஸ்டர் வந்து தூக்கு மாட்டுற மாரி வந்து பண்ணிட்டு இருக்கான். நான் இவள போய் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வந்து ரொம்பவே வந்து வேகமா வந்து ஓட்டும்போது, அந்த ஸ்டூல வந்து புடிச்சுட்டு வந்து தள்ளி விட்டுட்டான். இதனால நம்ம ஹீரோட தங்கச்சி வந்து தூக்கு மாட்டுற மாரியே போயிட்டா. நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திட்டு, "நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். ஃபேன் "நீ உயிரோட வந்துட்டியா? என்னால நம்பவே முடியல. நீ எப்படி உயிரோட வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீ எப்படி இறந்து போயிட்டியே?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் உயிரோட தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். "எப்படி என்ன வந்து எல்லாத்துனாலும் ஈஸியா கொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லி. பேசிட்டு இருக்கும்போதே எவனோ ஒருத்தன் டோர வந்து உடைச்சுட்டு உள்ள வரான். லின்லோ லில்லி, இன்னைக்கு வந்து நான் வந்து உன்ன கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். ஏன்னா உன்னோட பிரதர் செத்து போயிட்டான். இனி யாருமே கிடையாது. இன்னைக்கு நான் வந்து உன்ன கூட்டிட்டு போய் எனக்கு கீழ வந்து மேரேஜ் பண்ணி உன்ன ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்து "நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்றான். ஆமா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் இன்னைக்கு உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது, உன்கிட்ட மார்ஷல் ஸ்பிரிட்டே இல்ல. நீ வந்து என்ன வந்து கொல்ல போறியா? நீ எனக்கெல்லாம் வெறும் எறும்பு மாரிடா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டர் வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வரும்போது, "நீ இந்த கத்திய வச்சுலாம் அட்டாக் பண்ணக்கூடாது. நீ எனக்கு கீழ வந்து சேவ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அக்காவ பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ வந்து, "இந்த கத்திய விடு நான் பார்த்துக்கிறேன். பொண்ணுங்கலாம் வந்து இந்த கத்திய யூஸ் பண்ணிலாம் வந்து சண்ட போடக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி. யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி மட்டும் மாஜாங்ன்னு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன வந்து அவனோட பவர்ஸ வந்து வெளிய வந்து விடுறான். அவனோட மார்ஷல் பீஸ் பவர வச்சு. அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு இருக்கான் அந்த டீமன் கிட்ட. "உன்னோட பவர்ஸ வந்து எனக்கு குடுத்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லி நான் 3 என்றக்குள்ள. நான் 3 என்றக்குள்ள உனக்கு பவர் குடுக்கணுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து அந்த டீமன் வந்து சொல்லிட்டு இருக்கு. என்னோட பவர்ஸ வந்து நான் எப்படி உனக்கு குடுப்பேன் அப்படின்னு சொல்லி அது வந்து கத்திட்டு இருக்கு. என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம ஹீரோ வந்து கழுத்துல வந்து கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஏன்னா வந்து அந்த டீமனும் வந்து நம்ம ஹீரோ உடம்புல தானே இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி நான் பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் அதுவும் வந்து அவன பவர்ஸ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. யார் கூடடா நீ பேசிட்டு இருக்க? தனியா வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். உன்ன பார்த்தா கிறுக்க மாரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி. எல்லாருமே போய் அவன அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கீழ இருக்க ஆட்டுகள யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஒரு 4, 5 பேர் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக வராங்க. என்னதான் நடக்குது? இவன்ட்ட மார்ஷியல் சோலே இல்லையே! எப்படி இவன்கிட்ட யாராலயும் போக முடியல அப்படின்னு சொல்லி மாசாங்க்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவனும் வந்து இவனோட பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஃபுல் பவர காட்டினா நீ உயிரோடயே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ வந்து உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு குடு. நான் இந்த உலகத்தையே வந்து ஆளப் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். சரி ஓகே நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவன் பவர்ஸ ரிலீஸ் பண்ணும்போது எல்லாருமே வந்து பறந்து போய் விழுகுறாங்க. இந்த மாசாங்கும் அடிச்ச அடியில வந்து பறந்து போய் வானத்திலே வெளிய பறந்து போய் விழுகுறான். அவன் திடீர்னு எல்லாத்தையும் வந்து தூக்கி வீசிட்டு எல்லாருமே இங்கேருந்து போங்கடா என்னோட வழியிலருந்து அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அவன போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து அவன் கிட்ட இருக்கிற பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். இவன் எப்படி பாடி டெம்பரிங் லெவல்லாம் முடிச்சுட்டு இப்ப கோயிங் கேதரிங் லெவலுக்குலாம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து வராங்க. ஒருத்தன் டிராகன் கிளாவ்னு ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிறான். இவன் எப்படி 6த் லெவல் குயிக் கேதரிங் ரயில்வேக்கு போறான் அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாங்க. நீங்க இருக்கிற எல்லாருமே வந்து லூசர்ரா! ஒருத்தனும் உருப்படியா இல்ல. இவன கூட சமாளிக்க முடியாதா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போனவங்க எல்லாத்தையும் பார்த்து அவன் வந்து கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து அவனோட பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து பாய்சன் கேஸ்லாம் வந்து வெளிய வந்து அனுப்பிட்டு இருக்கான். பாய்சனா இதெல்லாம் வச்சு அவன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய வந்து அனுப்புனோனே அவன எல்லாமே போயிருது. இது எப்படி நடக்குது? இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு எந்த விதமான மார்ஷியல் ஸ்பிரிட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து உனக்கும் அதே மாரி நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர்ஸ யூஸ் பண்ணி அவன் வந்து அட்டாக் பண்றான். அவனோட மார்ஷியல் ஸ்பிரிட்ட மார்ஸாங்கோடது. அது ஒரு ஃப்ராக் மாரி இருக்கு. அத அட்டாக் பண்ணோனே அவனுக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இம்பாசிபிள். எப்படி என்னோட மார்ஷியல் ஸ்பிரிட்ட வந்து நீ அழிச்ச? லின்ஃபாங் என்னோட நீ மார்ஷியல் ஸ்பிரிட்ட அழிச்சனால வந்து என்னோட ஃபேமிலி வந்து உன்ன சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கு அவன கண்டிப்பா வந்து உன்ன சும்மா விடாது அப்படின்னு சொல்லி. அதே மாரி நம்ம ஹீரோட அக்கா வந்து அவனும் வந்து அட்டாக் பண்றான். ஏன்னா, அவள தானே ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, "அக்கா இப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, அவன அக்கா வந்து மொறச்சு பார்த்தோனே, "ஒண்ணும் இல்ல. நீ கண்டிப்பா இப்படிலாம் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இப்ப மாஸா ஃபேமிலியோட வந்து இடத்த வந்து காமிக்கிறாங்க. அங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க பையனுக்கு வந்து தானே மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. "என்ன என் பையன இன்னுமே காணோம்? இனிமே இதுக்கு முன்னாடி வந்திருக்கணுமே! இவ்வளோ லேட் ஆயும் இன்னும் காணோம். ஒரு வேள அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானோ?" அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. யாருமே வந்து கவலைப்படாதீங்க. நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப வந்து பெரிய ஃபேமிலியா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி. மாசாங் வந்து சீக்கிரமா வந்துருவான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஜோ ஃபேமிலி சேர்ந்தவங்களும், ஆமா, அவன் ரொம்பவே வந்து அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு கிடைச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பையன் வந்து ரொம்பவே நல்லா புத்திசாலி அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா வந்து ரொம்பவே வந்து பெருமையா வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்க. என்னோட பையன் கூடிய சீக்கிரத்துல வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பான்னு சொல்லி மட்டும் ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. நம்ம மாசாமணிய எட்ரு வந்து பார்க்கும்போது வந்து அவனோட அவனோட நெத்தியிலேருந்து வந்து ஒரு பவர் மாரி வெளிய வருது. அந்த பவர் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்கு. அதே மாரி "ஜாங் உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது அவனோட பாடி வந்து வெடிச்சு, அப்படியே அந்த இடத்துலயே வந்து காணாம போயிடுறான். "யார்றா இப்படி பண்ணது? என் பையன யார் இப்படி பண்ணது?" அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அவன் வந்து கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபேமிலியோட வெளிய வந்து எல்லாத்தையும் வந்து கொன்னு போட வச்சிருக்கான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்குறாங்க, "நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? இன்னும் சாகலையா?" அப்படின்னு. "ஆமா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்பவே வந்து கவலைப்பட வச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லி. "நீங்க என்னோட சிஸ்டரையும் வந்து ரொம்ப வந்து அசிங்கப்படுத்திருக்கீங்க. அதுக்காக நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "வாங்க இவன எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுங்க" அப்படின்னு பார்க்கும்போது யாருமே வந்து நகர மாட்றாங்க. "யார் இவன கொல்றீங்களோ என்னோட அடுத்த பையன வந்து நான் அறிவிக்கிறேன். எல்லாமே அவங்களுக்கு தான்" அப்படின்னு சொல்லி நம்ம மா ஃபேமிலியோட எல்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜாங்கோட அப்பா வந்து, "ஃபியூச்சரே நம்ம தான் நம்ம ஃபேமிலியோட ஃபியூச்சர். ஆனா நம்ம ஹீரோ இருந்தா தானே இதெல்லாம் நடக்குறக்கு" அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. இங்க கூட இந்த 2 ஃபேமிலியோட எல்டரும் வந்து, "சாரி, நான் உங்க ஃபேமிலி பிரச்சனைய வந்து நான் இன்வால்வ் ஆக விரும்பல" அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இன்னொருத்தன் வந்து, "எனக்கு வந்து வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. நான் அப்புறமா வந்து வேணா ஃபைட் பண்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம எல்டர் வந்து பார்க்குறாங்க. இன்னொரு பொண்ணுகிட்டயும் பார்க்கும்போது, "என்னாலயும் வந்து கல கலந்துக்க முடியாது" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் வந்து, "சரி, ஓகே. நானே வந்து இப்ப பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க நம்ம ஹீரோவும் உங்க ஃபேமிலி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபேமிலின்னு நெனச்சேன். ஆனா என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "உன்ன அட்டாக் பண்றதுக்கெல்லாம் அவங்கலாம் தேவையில்லடா. நான் இன்னைக்கு உன்ன கிரஷ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லி அவனோட பியர் மார்ஷல் ஸ்பிரிட்ட யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றாங்க. "உனக்கு நான் நெக்ஸ்ட் லைஃபே இல்லாத மாரி பண்றேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் அங்கருந்து எல்லாத்தையுமே வந்து டாட்ஜ் பண்ணிட்டு வந்து போயிட்டு இருக்கான். அதே டைம்ல நம்ம ஹீரோ வந்து அந்த டீமன் கிட்டயும் வந்து சொல்றான். "நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நான்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியோட ஹெட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "நான் இன்னைக்கு உன்ன சும்மா விட மாட்டேன். என்னோட பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து உனக்கு நான் இன்னைக்கு உன் கதையவே முடிக்கப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும், "நான் 3 இயன்றதுக்குள்ள எனக்கு ஒரு மார்ஷல் ஸ்பிரிட் வந்தே ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் வந்து கவுண்ட் பண்றதுக்காக வந்து ஆரம்பிக்க போறான். நம்ம ஹீரோவும், "சரி, ஓகே, நான் இப்ப எண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் வந்து இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவனும் வந்து பார்க்குறான். உடனே எப்படி வந்து மார்ஷல் ஸ்பிரிட்ட வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் 3ன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். "நான் உன்ன சும்மா விட மாட்டேன். நான் உன்ன கொல்லப் போறேன்டா" அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது, அடுத்து வந்துட்டு அதுக்கு வந்து 2ன்னு சொல்லிட்டான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவனும் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். "நீ யார் கூடடா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அந்த எல்டரும் வந்து கேட்கறாங்க. இங்க எல்லாருமே பார்க்குறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி. பார்க்கும்போது இவனும் வந்து அவனோட பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து நெறைய எனர்ஜிய வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்பிரிட்ட வந்து உருவாக்குறதுக்காக. நான் எப்படி இவனுக்கு என்ன ஸ்பிரிட்ட உருவாக்கி குடுக்குறது அப்படின்னு சொல்லி அவனையும் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதே மாரி வெளிய வந்து காமிக்கிறாங்க. இவன் வந்து ஒரு மார்ஷல் ஸ்பிரிட்ட வந்து உருவாக்கி குடுத்துட்டான். அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு கன் மாரி இருக்கு. இது பார்க்க ரொம்பவே வந்து அழகா இருக்கே! அப்படின்னு சொல்லி நம்ம லின்ஃபான் வந்து சொல்றான். "லிட்டில் ஃபேரி, ரொம்பவே தேங்க்ஸ் நீ எனக்கு உருவாக்கி குடுத்ததுக்கு" அப்படின்னு சொல்லி. "நீ எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் குடுத்துருக்க" அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம சேனல்ல வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நெறைய சப்போர்ட்ஸ் குடுங்க. பாய் ஃபிரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.